பாக்கியமும் மாணிக்கமும் பேசிகிட்டு இருந்த விஷயத்த தங்கமயில் கேட்டுறாங்க. இதனால் தங்கமயிலுக்கு அப்போ தான் உண்மை என்னன்னே தெரிய வருது. தன் அம்மா எதுக்காக அந்த வீட்டுக்கு அனுப்பினாங்க, இந்த நாள் என்னென்ன நடக்க போகுதுன்றதை எல்லா விஷயத்தையுமே இங்கே தங்கமயில் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இங்கே கோவத்தோட முறைச்சி பார்க்க, இதையெல்லாம் பார்த்துட்டு இங்கே பாக்கியமே திகச்சு போய் தான் நிற்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னா, இங்கே பாக்கியம் மாணிக்கம் ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. மாணிக்கம் கேட்குறாங்க, நம்ம பொண்ணு இனிமேல் அந்த வீட்டில் போய் வாழ முடியாத அளவுக்கு செஞ்சு விட்டியே பாக்கியம், இப்போ என்ன பண்ண போகிறோம்? நாம் போய் அவங்கக்கிட்ட உதவி கேட்டால் அவங்க நமக்கு எதிரால் இப்படிப்பட்ட சாட்சியை சொல்லியிருக்காங்க. நமக்கு எதிராக சொல்லணும்னு சொன்னாங்களா, இல்லை புதுசாக தங்கச்சி மேலே அக்கறை எடுத்து சொன்னாங்களான்னு கூட தெரியலை அப்படின்னு தான் மாணிக்கம் இங்கே பாக்கியத்துக்கிட்ட பேசுகிறாங்க. பாக்கியமும் எனக்கும் ஒன்றும் புரியலையா, அவங்க மட்டும் நமக்கு சப்போர்ட்டாக சாட்சி சொல்லியிருந்தா இந்நேரம் நம்ம பொண்ணு மயில அந்த வீட்டுக்கே அனுப்பி வச்சிருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா நாம் நினச்சதை மயிலை வச்சு அந்த வீட்டில் ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக சாதிச்சிருந்திருக்கலாம். இப்போ என்னன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து போச்சு, அதுக்காக இந்த பாக்கியம் சும்மா இருக்க மாட்டான். அந்த நகையை வச்சு எப்படி அந்த வீட்டுக்குள்ளே நம்ம தங்கமையில் அனுப்புறேன்னு மட்டும் நீ பார்த்துக்கிட்டே இருக்கியா அப்படின்னு தான் இங்கே பாக்கியம் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் மாணிக்கமும், நகையை வச்சுனா எப்படி? நாம் போட்ட நகை கவரிங் நகைன்னு அந்த வீட்டில் இருக்க மீனாவுக்கும் ராஜுக்கும் தெரியும். எது என்னமோ இப்போ வரைக்கும் அந்த விஷயத்தை வீட்டில் சொல்லாமல் இருக்காங்க, அதே பெரிய விஷயம்தான். நீ என்னடானா அந்த நகையை வச்சு வீட்டுக்குள்ளே நம்ம தங்கமையில் அனுப்பலான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன எல்லாம் மறந்து போச்சாயா? எது எப்படி ஆனாலும் சரி, தங்கமையில் இந்த வீட்டுக்கு அனுப்பாமல் இந்த பாக்கியம் ஓய மாட்டா. உனக்கு எல்லாம் மறந்து போச்சா? நம்ம பொண்ணோட ஒரு வாழ்க்கை வீணா போனதுக்கு காரணமே அந்த பாண்டியன் குடும்பம் தானே அப்படின்னு சொல்ல, அப்போதான் மயிலுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. உனக்கு நம்ம குடும்ப சூழ்நிலையால தான் நமக்கு பிறந்த ரெண்டாவது பொண்ணை இப்படி நீயும் பார்த்துக்க முடியாமல் நானும் பார்த்துக்க முடியாமல் திடீர்னு மூணாவதாக அந்த சுடர் வயிற்றுல இருந்ததுனால வேற வழி இல்லாமல் அவளை என் அக்கா வீட்டுக்கு அனுப்பி வாழ வச்சேன். அவளும் அங்கேயே இருந்து பழகினதுனால அவங்கள தான் அம்மா அப்பாவை நினச்சிட்டு இருக்கவும் செஞ்சா. இது எல்லாத்தையும் நீ மறந்து போயிட்டியா சொல்லியா அப்படின்னு கேட்க, எல்லா பாக்கியம் எப்படி நம்ம மகளை மறக்க முடியும்னு சொல்ல, இன்னைக்கு அவள் வாழாம வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் யாரு? அந்த பாண்டியன் குடும்பம் தானே அப்படின்னு சொல்ல, அதுக்காக அந்த பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறதெல்லாம் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்ல, ஏன்னா இப்போ அந்த குடும்பத்தை பழி வாங்கினா நம்ம பொண்ணு வாழ்க்கை தானே பாதிக்கப்படும். ஒரு பொண்ணுக்காக இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை தொலைக்கணும்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் இங்கே மயிலோட சாமர்த்தியம். மயிலும் அந்த வீட்டுக்கு போனாலே எதை எப்படி பண்ணணும்னு அவளுக்கு தெரிய வரும். இனிமே அவள் எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்போது இது இப்போ வந்த பகை இல்லை, முன்னாடியே வந்த பகைன்னு சொல்ல வரேன் அதானன்னு இங்கே அந்த மாணிக்கம் கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியமும், ஆமாய்யா அதை தான் சொல்ல வரேன். அந்த பாண்டியனுடைய குடும்பம் ஒன்றும் நமக்கு இப்போ அப்போ எதிரி கிடையாது. நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்னைக்கு இங்கே வீணாக போய் இன்னைக்கு புருஷனை கூட வாழ முடியாமல் ஒத்தையாக வந்து உட்காந்துருக்காளோ அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை. குடும்பம் சரியில்லை, சொந்த பந்தம் இல்லைன்னு சொல்லி தானே அன்னைக்கு என் பொண்ணை நிராகரிச்சுட்டு போனால் அந்த சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம. அந்த சரவணனும் விரும்பி தானே என் பொண்ணை லவ் பண்ணான். அப்புறம் அப்பா சொல் பேச்சை கேட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போனவன் இன்னைக்கு அதே குடும்பத்தில் தான் இங்கே பொண்ணு எடுத்து வாழவும் செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு தேவைதான். எல்லா உண்மையும் தெரிஞ்சு அந்த குடும்பம் கஷ்டப்படணுன்றதுக்காக தானே தங்கமயில பார்த்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த குடும்பத்து தலையில் கட்டவும் செஞ்சேன். அது மட்டுமா, தங்கமயிலு என் ரெண்டாவது பொண்ணுக்கு அக்காவாகவே இருந்துட்டு போகட்டும், நான் இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் சொல்லி சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் எதுக்கு? அப்போ அவன் தப்பை உணர்றானான்னு பார்க்குறதுக்காக தான். எந்த குடும்பத்தை உதாசீனப்படுத்தி பொண்ணு வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போனானோ அந்த குடும்பத்தோட பொண்ணு தான் இன்றைக்கி அந்த வீட்டில் வாழுதுன்னு அந்த பாண்டியனுக்கு தெரிய வரணும். தெரிய வரத்துக்கான நாளும் ரொம்ப தூரத்தில் இல்லை. என் பொண்ணு மயில அந்த வீட்டுக்கு நான் அனுப்ப தான் போகிறேன். அந்த வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு சரவணன் மூலமாக அந்த குடும்பத்தில் பெரிய பிரச்சனையை தான் மயில் உண்டு பண்ண தான் போகிறேன். அது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும். அவசரப்பட்டு நீ எதுவும் வெளியே போய் வளராமல் இருந்தால் போதும் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, இதை கேட்டுட்டு இங்கே மயிலுக்கு பயங்கர அதிர்ச்சி. மயிலும் பின்னாடி நிற்கிறத திரும்பி பார்த்த பாக்கியத்துக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி. கண்ணை வெறிச்சு ரொம்ப கோபமாகவும் ரொம்ப அதிர்ச்சியாகவும் பார்க்க, மயில் கோவத்தோட பக்கத்தில் வராங்க. அம்மா நீ என்னம்மா பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல, ஆமாண்டி உன் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போனது அந்த சரவணன் நாள் தானேன்னு சொல்ல, அப்போ சரவணன் மாமா காதலிச்சது அப்படின்னு சொல்ல, ஆமாம் அது ஓம் புருஷன் நம்ம பொண்ணை தான் காதலிச்சாரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் மயிலுக்கு ரொம்ப பெரிய பேரதிர்ச்சியாக இருக்குது. அம்மா அப்போ நீ அந்த குடும்பத்தை பழி வாங்கணுன்றதுக்காக தான்? ஆமாண்டி, எந்த குடும்பத்தை வேண்டான்னு சொல்லி தூக்கி வீசிட்டு போனானோ அந்த குடும்பத்தோட பொண்ணு அந்த வீட்டில் வாழ வைக்கணும்னு நான் நினச்சேன். குடும்பமும் நல்ல குடும்பம், விடுறதுக்கும் மனசு இல்லை. இந்த உன் தங்கச்சிக்காரி அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அவளுக்கு கிடைக்காம போயிடுச்சு. அவள் வாழணும்னு நினச்சவங்க கூடயும் வாழ முடியாமல் இப்படி வீட்டில் வந்து ஒத்தையாக உட்காந்துக்கிட்டு இருக்கா.
இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாண்டியன் குடும்பம் தானே. அதுக்கு முக்கியமாக அந்த குடும்பத்துலேருந்து அந்த சரவணன் பையில பிரிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு தான் இத்தனை பொய்யை சொல்லி அதுவும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் உனக்கு வாழ திருறதுக்கு சாமர்த்தியம் பத்தலை, திறமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில திட்டுறாங்க. இனிமேலாவது நான் சொல்கிறத கேட்டு நட. இங்கே பார், நகை விஷயத்தில் நான் சொல்கிற மாதிரி தான் நீ பேசணும். அப்போ தான் நீ அந்த வீட்டுக்கு போகலாம், சரவணன் கூட வாழலாம், அந்த வீட்டிலேருந்து உன் புருஷனை தனியாக பிரித்து கூட்டிகிட்டு வரவும் செய்யலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே எங்கள் எல்லாரையும் வச்சு பார்த்துக்க முடியாமல் தானே கூடவே இருந்த தங்கச்சியை அந்த வீட்டுக்கு நீ தத்து கொடுத்த. ஆளை பின்ன ஒன்று என்னன்னு எல்லாரையுமே மறந்துட்டு அந்த குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்க அவளை அப்படியே விட வேண்டியதானே. ஆனால் நீ என்ன பண்ண? அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு நீ ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுருக்கியா? எதுவுமே இல்லை. இப்போ இதுக்காக பழி வாங்கணுன்றதுக்காக என்னுடைய வாழ்க்கையை அந்த குடும்பத்தில் கொண்டு போய் தொலைச்சமா சொல்லுமா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உன்னையும் அப்பாவையும் நம்பினதுக்கு இன்றைக்கி என் வாழ்க்கையை விளைந்து நிற்கிறதானே மிச்சம் அப்படின்னு தங்க அழுக. மயில் அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்ல, போதும். ஒரு அப்பாவாவோ ஒரு மனுஷனாவோ ஏன் அம்மாவுக்கு ஒரு புருஷனாவோ இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆள் தான் நீ. ஏன்னா இங்கே பெத்த பிள்ளைகளை வச்சு பார்த்துக்கிறதுக்கு தொப்பில்லை, அடுத்தவன் காசில் எப்படி வாழலாம் அப்படின்றத பற்றி மட்டும் உனக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்க. சரி தெரியுதுல, இங்கே பார், நான் சொல்கிறத மட்டும் செய். இதுக்கப்புறமா இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் இங்கே தங்கமயிலுடைய அம்மாவும் அவங்க அப்பாவும், மயில் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் பொய் கேஸ் கூட நாங்கள் கொடுக்க தயாராகிட்டோம். ஸ்டேஷனுக்கே போனாலும் பரவாயில்லன்னு பொய் கேஸ் கொடுத்ததே உனக்காக தான். இப்போ என்னடானா வாழ மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நாங்கள் சொல்கிறத மட்டும் செய்யலைன்னா நடக்கிறதே வேற. மயில திரும்ப இந்த வீட்டில் வந்து இருக்கலான்னு மட்டும் யோசிக்காத. அடுத்து ஒட்டி இருக்கா, அவளையும் கலரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்ல, அப்போ யார் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, உங்கள் கடமையை முடிச்சா சரி அதானே அப்படின்ற மாதிரி தங்கமயிலும் பாக்கியத்தை பார்த்து சொல்ல, பாக்கியம் மாணிக்கமும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக தங்கமயில எடுத்தறிஞ்சு பேசுகிறாங்க. தங்கமயிலுக்கு பயங்கர கோபம் வர்றது மட்டும் இல்லை, இப்போது நீ சொன்னது போல் எதுவுமே நடக்காது. அந்த வீட்டுக்கு நீயே என்னை வாழ அனுப்பினாலும் அவங்க முழுசாக மனசார என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிற வரைக்கும் அந்த வீட்டுக்கு நான் வாழ போக போகிறது கிடையாது. அது நடக்க போகிறதும் இல்லை. உங்களை மாதிரி ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நாங்கள் மகளாக வந்து பிறந்ததை நினச்சி உண்மையிலே வைக்கப்படுறோம். என் வாழ்க்கையும் தங்கச்சி வாழ்க்கையும் கெடுத்த மாதிரி இன்னொரு தங்கச்சி சுடருடைய வாழ்க்கையும் கெடுத்துடாதீங்க அப்படின்னு தான் இங்கே தங்கமயில் திட்டுறாங்க. கடைசியில் தங்கமயிலுடைய தங்கச்சி யாருன்ற விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இங்கே பாக்கியம் சொன்னதுனால இந்த குடும்பத்தில் இருந்த பொண்ணை தான் இங்கே காதலிக்கவும் செஞ்சுருக்காங்க சரவணன். ஆனால் இங்கே பாண்டியனுக்கு வந்த தகவல்னால அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா இல்லை அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. அதுவும் எதிர்த்த வீட்டில் இருந்த சக்திவேல் முத்துவேல் மூலமாக தான் கிடச்சிருக்கு. அந்த பொண்ணை வளர்த்தவங்க வளர்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க யாருமே இல்லைன்னு சொன்னதுனால தான் குடும்பம் சரியில்லை, சொந்த பந்தம் இல்லை அப்படின்றதுக்காக இங்கே சரவணனுக்காக அந்த பொண்ணை வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சது இங்கே பாண்டியன் தான். கடைசியில் பாண்டியனையும் பாண்டியன் குடும்பத்தையும் பழி வாங்கணும்னு பாக்கியம் வந்தாலும் ஆனால் தங்கமயில் அந்த குடும்பத்துக்காக நான் எப்போதுமே நிற்பேன். நீங்கள் செஞ்ச தப்புக்கு மற்றவங்களை நான் பழி வாங்கணும்னு அவசியம் இல்லை. பழி வாங்கணும்னா அதுக்கு உன்னையும் அப்பாவையும் தான் பழி வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் அந்த குடும்பத்துக்கு எதிராக நான் எந்த ஒரு கருத்தையும் நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக நீங்கள் கொடுத்த பொய்கேஸை நீங்கள் வாபஸ் வாங்கிதாகணும். இல்லைனா ஒரு அம்மா அப்பான்னு கூட பார்க்காம உங்கள் 2 பேரையும் நான் கொண்டு போய் உள்ளே வைக்கவும் தயங்க மாட்டேன்னு இங்கே தங்கமயிலே சாப்பிடுற அளவுக்கு பேசுகிறாங்க. இதனால் இங்கே பாக்கியமும் சரி மாணிக்கமும் சரி அதிர்ந்து போய் தான் நிற்கிறாங்க.